மணப்பாறை அருகே ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் 250 ரூபாய் ஆய்வுக்கூட கட்டணம் கட்ட இயலாத மாணவி ஒருவரை வகுப்பறையை விட்டு வெளியேற்றி தண்டனை வழங்கியதால் அவர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இது தொடர்பான விசாரணை அறிக்கை மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கபாலி பட டிக்கெட்டுக்கு 2500 ரூபாய் கொடுத்த வள்ளல்கள் உள்ள இதே தமிழகத்தில்தான் பள்ளியின் ஆய்வுக்கூட கட்டணமாக 250 ரூபாய் கூட கட்ட முடியாத அவமானத்தில் உயிரை மாய்த்துக் கொள்ள துணிந்த ஏழை மாணவிகளும் இருக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பாம்பாட்டிப்பட்டியை சேர்ந்த நல்ல தம்பி என்ற ஏழை கூலி தொழிலாளியின் மகள் பாண்டி மீனா என்பவர்தான் இந்த பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டவர். அந்த பகுதியில் உள்ள ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி பாண்டி மீனா பள்ளியின் வகுப்பறையில் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றார். மயங்கி விழுந்த அவரை சிகிச்சைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அரசின் நிதியில் முழுக்க இலவசமாக கல்வி வழங்க வேண்டிய ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வுக்கூட கட்டணம் என்று 250 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. குடும்ப வறுமை காரணமாக அதனை கொடுக்க இயலாமல் பாண்டி மீனா கடந்த 10 நாட்களாக கால அவகாசம் பெற்று வந்ததாகவும் சம்பவத்தன்று கட்டணம் செலுத்தாமல் வகுப்பறைக்குள் வரக்கூடாது என்று சக மாணவிகள் முன்னிலையில் பாண்டி மீனாவை வகுப்பறையை விட்டு தலைமை ஆசிரியர் விரட்டியதால் அவர் தற்கொலைக்கு முயன்றதாக குற்றம் சாட்டுகிறார் மாணவியின் தந்தை நல்ல தம்பி. பாம்பாட்டி ஸ்கூலில் படிக்க சார் +2. அங்கே காசுன்னா பெரிய தொல்லை கொடுக்குறாங்க சார். தொல்லை கொடுக்க வெளியில் அனுப்பிச்சி விட்டாங்க சார். அந்த நோட்ஸு அதுக்கு கொடுங்க அப்படி இப்படின்னு ரொம்ப டார்ச்சர் சார். ஆமாம் சார், இது ஒரு 10 நாளாக டார்ச்சர் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கேன். கஷ்டம். ஆமாம் சார், காசு கொடுங்க. அதனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே காசுன்னு கேட்க வாய் செஞ்சுருக்கேன் சார். மாவட்ட ஆதி திராவிடர் துணை ஆட்சியர் இளங்கோ, மணப்பாறை வட்டாட்சியர் ராஜேந்திரன், சிறப்பு தாசில்தார் ஷீலா, குழந்தை பாதுகாப்பு அலுவலர் கீதா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மாணவியிடம் பள்ளியில் நடந்த விதிமீறல் குறித்து விசாரித்தனர். தொடர்ந்து 2வது நாளாக ஆதி திராவிடர் நல பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களிடம் எதற்காக, எந்த அடிப்படையில் மாணவிகளிடம் கட்டணம் வசூலிக்கப்பட்டது என்பது குறித்து விசாரித்தனர். அப்போது பள்ளியில் உள்ள ஆய்வுக்கூடத்திற்கு ஒவ்வொரு மாணவியிடமும் பொருட்கள் வாங்குவதற்கு 200 ரூபாயும் பதிவேடு கட்டணமாக 50 ரூபாயும் சேர்த்து 250 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாகவும், அதுவும் மாணவிகளின் விருப்பத்தின் பெயரில்தான் அந்த கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் பாண்டி மீனாவுக்கு எந்தவித நெருக்கடியும் கொடுக்கவில்லை என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். விதியை மீறி கட்டணம் வசூலித்ததோடு இல்லாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் பாதுகாப்பான விளக்கத்தை பள்ளி நிர்வாகம் வழங்கியுள்ளதாகவும், விதி மீறலில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவியின் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விவகாரம் குறித்த ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகளின் அறிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் KS பழனிசாமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் வெங்கடேசன்.